Hello students, இன்னைக்கு signed rank testலேருந்து ஒரு problem பார்க்கலாம். Question என்னன்னா, a manufacturer of electric irons wishing to test the accuracy of the thermostat control at the 500 degree F Fahrenheit settings. Instruct a test engineer to obtain the actual temperature at that setting for 15 irons using a thermocouple. The resulting measurements are all as follows. So 15 measurements கொடுத்திருக்காங்க, 15 ions check பண்ண measurements கொடுத்திருக்காங்க. The engineer believes it is reasonable to assume that a temperature deviation from 500 degrees Celsius of any particular magnitude is just as likely to be positive as negative, but wants to protect against possible non-normality of the actual temperature distribution. Use signed rank test to see whether the data strongly suggest incorrect calibration of the iron. So questionலே கொடுத்திருக்காங்க, என்ன யூஸ் பண்ணா signed rank test யூஸ் பண்ணி we need to check whether the given data, அதாவது the 15 measurements வந்து strongly suggest incorrect calibration of the iron and check பண்ணணும். ஸோ நம்ம signed rank test யூஸ் பண்ணணும். ஸோ சிங்கிள் டைப் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 15 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 டேட்டாஸ்ன்னும் போது இட்ஸ் அ ஸ்மால் சாம்பிள். ஸோ n கிரேட்டர் தென் 30 இருக்கும் போது லார்ஜ் சாம்பிள், n லெஸ் தென் 30நாலே இட்ஸ் அ ஸ்மால் சாம்பிள் தான். ஸோ கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஸ்மால் சாம்பிளில் தான் தருவாங்க. பிகாஸ் 30 above டேட்டா வந்து கேல்குலேஷன் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நமக்கு ஸ்மால் சாம்பிள் தான் தருவாங்க. ஈவன் தோ ஸ்மால் சாம்பிள் தந்தாலும் நீங்கள் ஒரே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் லார்ஜ் சாம்பிள் ஜெட்டை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறேன். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஸ்மால் சாம்பிள் போனீங்கன்னா அந்த சைன்ட் ரேங்க் டெஸ்ட்டுடைய டேபிளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுனா நீங்கள் ஜெட் டேபிளுடைய டேபிளில் வச்சு போட்டால் போதும். 1 டெய்லாக இருந்தால் 1% லெவலில் 2.326, 5% லெவலில் 1.645, 2 டெய்லாக இருந்தால் 2.576, 5% லெவலில் 1.960. ஸோ இந்த டேட்டா தெரிஞ்சால் போதும். ஸோ ஜெட் டேபிள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கனால ஸோ ஜெட்லேயே பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக ப்ராப்ளம் வந்து அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா, இவங்க சொன்ன கன்க்ளூஷன் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமான்றது செக் பண்ணணும். ஸோ கம்பல்சரி டேபிளை செக் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து லார்ஜ் சாம்பிள் ஜெட் வேல்யூவில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதே மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கொஷின் வந்து சைன்டு ரேங்க் டெஸ்ட். ஸோ சைன்டு ரேங்க் டெஸ்ட்டுன்றனால சைனும் வேணும் ரேங்க்கு வேணும். ஸோ சைனும் வேணும் ரேங்க்கு வேணும். சைன்னா என்னது, ரெண்டே சைன் தான் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். ஸோ ரேங்க்னா என்னது, லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் வரைக்கும் ரேங்க் கொடுக்கணும். 1 2 3 அப்படின்னு ரேங்க் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சைன் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு ரேங்க் பார்க்கலாம். ஸோ இது சிங்கிள் டைப் ஆஃப் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு, ஸ்மால் சாம்பிள். ஈவன் தோ ஸ்மால் சாம்பிளாக இருந்தாலும் இப்போ நான் ஜெட் டெஸ்ட்டில் தான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து சைன் ரேங்க் டெஸ்ட்டில் போட போகிறோம். ஸோ சைனு அண்ட் ரேங்க்கு இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராப்ளம் அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னும் போதே ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நல் ஹைப்போதசிஸு, நல் ஹைப்போதசிஸ் H0 எடுத்துக்கோங்க. H0 என்னென்னா மியூ கேப் ஈக்குவல் டு 500. பிகாஸ் இந்த 500 இந்த டீவியேஷன் 500 வந்து தான் அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா. ஸோ ஒவ்வொரு இதுவும் எக்ஸாக்டாக 500 வரல, ஸ்மால் டீவியேஷன்ஸ் இருக்குது. அந்த ஸ்மால் டீவியேஷனுடைய மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் நியரர் டு 500ன்றது செக் பண்ணணும். Alternate hypothesis obviously this is not equal to 500. நான் மியூ கேப்னு எடுத்திருக்கேன். மியூனாலே பாப்புலேஷன், மியூ கேப் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா பாப்புலேஷன் மீடியன். பிகாஸ் கம்ப்ளீட்டாக நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டில் நம்ம மீடியன் வச்சு தான் சால்வ் பண்ணணும். மீடியன்னும் போதே டேட்டாவை என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டரில் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணாலும் மியூ கேப்னா என்னென்னா பாப்புலேஷன் மீடியன். ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ எந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் செக் பண்ணணும்னு கொடுக்கல. ஸோ நம்ம வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 5% டேபிள் வேல்யூ என்னது, நான் மியூ நாட் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து 2 டெய்லு. ஸோ 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் 1.96. ஸோ ஜெட்டுடைய வேல்யூ வந்து 1.96. ஸோ இதை 96ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 இப்போ டேபிள் வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ கேல்குலேட்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கேல்குலேட் பண்ணணும். ஸோ n வந்து 15 டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த டேபிளை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு டேட்டாவை கம்ப்ளீட்டாக லைனாக என்ன பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டர் பண்ணி எழுதணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் போதும், எழுதினா போதும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
494.6, next 510.8, next 487.5. ஸோ டேட்டாவை அரேஞ்ச் பண்ணல, டேட்டாவை அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சைன்டு ரேங்க் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சைன் வேணும். சைன் வேணும்னா கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ணால் தான் சைன் கிடைக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு we are going to use the deviation. ஸோ deviation எதோட deviation செக் பண்ணணும்? 500ஓட deviation செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? deviation Dன்னு எடுத்துக்கிறேன். ஸோ D is nothing but x minus 500. ஸோ இந்த xோட என்ன பண்ண போகிறேன்னா 500 சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 494.6. 494.6 500ல் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து -5.4. நெக்ஸ்ட்டு 510.8 சப்ராக்ட் பண்ணோன்னா +10.8. சைன் வேணும், அதில் சைன் வேணுன்றனால பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 487.5 500ல் சப்ராக்ட் பண்ணோன்னா -12.5. ஸோ நெக்ஸ்ட்டு -6.8. ஸோ எல்லா டேட்டாவும் என்ன பண்ணணும்னா 500ஓட என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 2.6. ஸோ திஸ் இஸ் -15. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் -4.1. next value is -1.8. next 501.6 ஓட 500 subtract பண்ணோம்னா 1.6. so it's a positive data, so 1.6. next -2.7. next -8. next plus வரும், so +4.3. so இது less than இருக்கு, so -0.8. so this is also -6.5. next plus 5.8. so deviation find out பண்ணிட்டோம். so எல்லாமே positive and negative. so sign find out பண்ணிட்டோம். இப்போ sign find out பண்ணிட்டோம். sign யூஸ் பண்ணலாம். so எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, before using the sign என்ன பண்ணுங்க, இப்போ இதோடைய modular value எடுத்துக்கோங்க. so இதோடைய modular value negative also will become a positive. so positive ஆகிடும். so 5.4, 10.8. so minus என்ன ஆகிடும்னா 12.5. so minus 6.8 modulus எடுத்தீங்கன்னா 6.8, 2.6 minus 15 வந்து plus 15 ஆகிடும். so 4.1. next 1.8. next 1.6. next 2.7. next 8. next 4.3. next 0.8. next 6.5. next 5.8. so எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, மாடுலர் வேல்யூல எழுதிக்கோங்க. so மாடுலர் வேல்யூ எழுதின பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, சைன் இம்பார்ட்டன்ட் சொன்னல. so சைன் இம்பார்ட்டன்ட். so பாசிட்டிவ் சைன் இங்கே வரணும், இங்கே நெகட்டிவ் சைன் வரணும். டேட்டா எப்படி வரணும்னா, we have to arrange it in ascending order. ascending orderல அரேஞ்ச் பண்ணணும். இப்போது மாடுலஸ் வேல்யூ மாடுலஸ் டிஎன் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் ஏதாவது 0 பாயிண்ட் சம்திங் இருக்கா? எஸ், ஏதோ இருக்குது 0 பாயிண்ட் சம்திங். ஸோ 0 பாயிண்ட் சம்திங் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவில் -0.8 எழுதிடுங்க. 0.8. ஸோ மைனஸில் அந்த 0.8. இப்போ 0 பாயிண்ட் சம்திங் எல்லாம் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு 1 பாயிண்ட்னா 1.8 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1.6 இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ 1.6 தான் ஸ்மாலஸ்ட்டு. ஸோ இதுக்கு என்ன இருக்குது? பாசிட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவில் இந்த 1.6 எழுதணும். ஸோ பாசிட்டிவில் 1.6 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.8. ஸோ 1.8 எங்கே இருக்குது? நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைனில் 1.8 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 பாயிண்ட் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட். 2 பாயிண்டில் என்னெல்லாம் இருக்குது? 2.6 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2.7 இருக்குது. ஸோ 2.6, 2.7. ஸோ 2.6 தான் வந்து லீஸ்ட் நம்பர். 2.6 எதில் இருக்குது? பாசிட்டிவில் இருக்குது. ஸோ 2.6 பாசிட்டிவில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2.7. 2.7 நெகட்டிவில் இருக்குது. ஸோ 2.7 நெகட்டிவில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் 3. ஸோ 3ல் டேட்டாவே இல்லை, ஸோ விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 4. ஸோ 4ல் டேட்டா எங்கே இருக்குது? 4.1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 4.3 இருக்குது. ஸோ ரெண்டு டேட்டா இருக்குது. ஸோ 4.1 நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைடில் போடுங்க 4.1. நெக்ஸ்ட்டு 4.3. 4.3 பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 4 முடிஞ்சிச்சு அசெண்டிங் ஆர்டரில். நெக்ஸ்ட்டு 5. ஸோ 5ல் என்ன டேட்டாலாம் இருக்குது?
5.4 இருக்குது. நெக்ஸ்ட்டு 5.8 இருக்குது. ஸோ 5.4 எதில் இருக்குது? பாசிட்டிவில் இருக்குது, நெகட்டிவில் இருக்கா? நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவில் -5.4. ஸோ நம்ம நெகட்டிவ் காமிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு நெகட்டிவ் சைடில் எழுதிங்கன்னா போதும். ஸோ 5.4. நெக்ஸ்ட்டு 5.8 பாசிட்டிவில் இருக்குது. ஸோ 5.8 பாசிட்டிவில் எழுதுறேங்க. நெக்ஸ்ட்டு 5 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 6. ஸோ 6ல் என்ன வேல்யூலாம் இருக்குது? 6.8 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6.5 இருக்குது. ஸோ 6.5 எதில் இருக்குது? நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ 6.5 நெகட்டிவில் எழுதுறேங்க. நெக்ஸ்ட்டு 6.8 அதுவும் நெகட்டிவில் தான் இருக்குது. 6.8 நெகட்டிவில் எழுதுறேங்க. இப்போ 7. ஸோ 7ல் டேட்டா இல்லை. நெக்ஸ்ட்டு 8 வந்து எக்ஸாக்டாக 8 இருக்குது. 8 நெகட்டிவில் இருக்குது. ஸோ 8 நெகட்டிவ் சைடில் எழுதுறேங்க. நெக்ஸ்ட்டு 9 வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு 10 இங்கே 10.8 மட்டும்தான் இருக்குது. ஸோ 10.8 பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடில் எழுதுறேங்க. நெக்ஸ்ட்டு 10க்கு அப்புறம் 11 12 இருக்குது. 12.5 12.5 நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைடில் 12.5 எழுதுறேங்க. நெக்ஸ்ட்டு 15. ஸோ 15 நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ 15 நெகட்டிவ் சைடில் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு டேட்டாக்கு நேராக எழுதணும் அவசியம் இல்லை. நம்ம பாசிட்டிவ்லாம் பாசிட்டிவ் சைடும், நெகட்டிவ்லாம் நெகட்டிவ் சைடும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 0.8 1.6 1.8 2.6 2.7 4.1 4.3 5.4 5.8 6.5 6.8 8 10.8 12.5 15. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ரேங்க் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லா ரேங்க் வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஆனால் இது பாசிட்டிவ் சைடில் இருக்க ரேங்க், இது நெகட்டிவ் சைடில். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் என்னென்னா நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரேங்க் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. செகண்ட் ரேங்க் பாசிட்டிவ் சைடில். தேர்ட் ரேங்க் நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ தேர்ட் ரேங்க் நெகட்டிவ் சைடில் கொடுத்துருங்க. ஃபோர்த் ரேங்க் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடில் கொடுத்துருங்க. ஃபிஃப்த் ரேங்க்கும் சிக்ஸ்த் ரேங்க்கும் நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ ஃபிஃப்த் ரேங்க்கு சிக்ஸ்த் ரேங்க்கு. நெக்ஸ்ட்டு 7th ரேங்க்கு பாசிட்டிவ் சைடில் இருக்குது. 8th ரேங்க்கு நெகட்டிவ் சைடில் இருக்குது. 9th ரேங்க்கு பாசிட்டிவ் சைடில் இருக்குது. 10 11 12 மூணுமே நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ 10 11 12. நெக்ஸ்ட்டு 13 பாசிட்டிவ் சைடில் இருக்குது. 13. நெக்ஸ்ட்டு 14 15 நெகட்டிவ் சைடில் இருக்குது. 14 15. ஸோ இந்த மாதிரி ரேங்க் கொடுக்கும். ரேங்க் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இங்கே அசெண்டிங் ஆர்டரில் எழுதும் போதே பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக நம்ம எழுதி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் பண்ணணும். ஸோ டோட்டல் பண்ணணும். ஆர் ப்ளஸ்ஸு டோட்டல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர் மைனஸையும் டோட்டல் பண்ணணும். நெகட்டிவ் சைனில் இருக்கிறதையும் டோட்டல் பண்ணணும். பாசிட்டிவ் சைனில் இருக்க ரேங்க்கையும் டோட்டல் பண்ணணும். ஸோ இந்த ரேங்க்கு டோட்டல் பண்ணோன்னா 35 வரும். ஸோ மைனஸ் ரேங்க்கை டோட்டல் பண்ணோன்னா 85 வரும். இல்லை நோ டை எதுவுமே இல்லை. ஸோ டை இருந்தால் நம்ம ஆட் பண்ணி எத்தனை டேர்ம்ஸை டிவைட் பண்ணி ரேங்க் கொடுக்கணும். இங்கே டை இல்லை. ஆனால் ஃபைனலாக வந்து மொத்தம் 15 டேட்டாஸ் இருக்குது. ஸோ என்னுடைய ரேங்க்கில் லாஸ்ட்டு டேட்டா வந்து 15 வரணும். ஸோ ரேங்க் இப்போ டோட்டல் பண்ணிட்டோமா? இப்போ சைன் முடிஞ்சிருச்சு, ரேங்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ஆர் ப்ளஸ் என்னது 35, ஆர் மைனஸ் வந்து 85. ஸோ இதில் மினிமம் என்னது 35. ஸோ என்னுடைய ரேங்க்குடைய வேல்யூ வந்து 35. ஸோ இந்த 35 எடுத்துகிட்டு வில்காசன் சைன்டு ரேங்க் டெஸ்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டேபிளில் செக் பண்ணி ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த டேபிள் பார்க்க தெரியலனா பரவாயில்ல, ஜெட் டேபிளே போட்டுருங்க. ஜெட் டேபிளில் சொல்லி கொடுக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 15, ரேங்க் 15 வருது. ஸோ 15. சப்போஸ் ஏதாவதுடைய டீவியேஷன் 0 வந்தால் அந்த டீவியேஷனை கட் பண்ணிவிட்டு நம்ம n எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எங்கேயுமே டீவியேஷன் 0 இல்லை. ஸோ 0 இல்லாதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ரேங்க் n வந்து எக்ஸாக்டாக 15 இருக்குது. ஸோ 15 எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மியூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மியூ வந்து n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 4. n என்னென்னா 15. 15 இன்ட்டு n + 1 16. 16 டிவைடட் பை 4. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 24. ஸோ n வந்து 15, n + 1 வந்து 16. 2n + 1 வந்து 2 into 15 + 1 become 31 divided by 24. ஸோ இதை calculate பண்ணிவிட்டு ரூட் எடுங்க. ஸோ ரூட் எடுத்திங்கன்னா இதோடைய வேல்யூ கிடச்சிடும் 17.6. ஸோ சிக்மா கிடச்சிருச்சு. ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா Z டெஸ்ட்டில் தான் போட போகிறேன். அதில் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் Z is equal to x minus mu by sigma பதிலாக r minus mu by sigma. r என்னென்னா இங்கே தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 35. 35 minus mu வந்து 60.
35 minus 60 the whole divided by 17.6. So numerator subtract பண்ணிட்டு denominator divide பண்ணிட்டோம்னா this will become minus 1.42. So usually நம்ம என்ன பண்ணுவோம் modular value எடுப்போம். So we'll take modulus z. So modulus z என்னன்னா 1.42. So இதான் என்னுடைய calculated value. இப்போ calculated value கண்டுபிடிச்சிட்டோம். Table value already நான் போட்டு வச்சிருந்தேன் உங்களுக்கு. என்ன table valueனா 1.965%. Table value is 1.96. So இந்த calculated value வந்து table value குள்ள இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா calculated value 1.42, table value 1.96. So calculated value table value க்கு உள்ளதா இருக்கு. அப்ப table value க்கு உள்ளதா இருக்குன்னா மீனிங் என்னது? H naught is accepted. See, conclusion is very important. Conclusion கண்டிப்பா எழுதணும். H naught accepted னா என்ன அர்த்தம்? இன்ஜினியர் சொன்ன மாதிரி என்னுடைய mu cap வந்து 500 நான் accept பண்ணிக்கிறேன். So finally question வச்சு நீங்க answer final conclusion எழுதுங்க. The data strongly suggest mu cap is equal to 500. Suggest that calibration of ion is mu cap is equal to 500 degree Fahrenheit. So data வந்து accept ஆகுது. So the given measurements la proper measurements. Thank you students. Have a great day.